உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றதை தாண்டி இப்ப இருக்க காலத்துல நீ என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்றேன்னு சொல்லு, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் சொல்றேன். ஸோ ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் யுவர் VLR ஹியர். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 அண்டர் ரேட்டட் யூடியூபர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அண்டர் ரேட்டட்னா என்னடா மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்துட்டு பயங்கரமாக குவாலிட்டியாக கண்டென்ட் கொடுப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு தகுந்த சப்போர்ட்டோ இல்லை மக்களோட ஒரு இம்ப்ரெஷனோ அது வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்காது. பட் தே ஆர் ஸ்டில் டூயிங் ஆர் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர் ரேட்டட் யூடியூபர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்க போகிறோன்றதை தாண்டி வந்து நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு Q&A கேட்டிருந்தேன். யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்லயுமே Q&A கேட்டிருந்தேன். ஸோ நீங்க யாரெல்லாம் வந்து அண்டர் ரேட்டட்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு விஜய் சித்து விலாக்ஸ், இர்ஃபான் ஜியோ, TTF வாசன் அவங்களெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அவங்களாம் அண்டர் ரேட்டட்னு சொல்ல முடியாது. பட் தே டிசர்வ் மோர். அதாவது ஃபாரின் யூடியூபர்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனையோ மில்லியனில் இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டும் வந்துட்டு கிடைக்கும். பட் நம்மளுக்கு நம்ம ஊரில் வந்துட்டு அந்த அளவுக்கு சப்போர்ட்டுன்றது இருக்காது டெஃபினட்டாக. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம வேணால் சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னா, விஜய் சித்து விலாக்ஸ் வந்து நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஏன்னா இப்போ அவங்க கரண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, அக்டோபர் மாதம்னு நினைக்கிறேன் ஒரு மீட்டிங்க்கு வந்துட்டு அர்ஷத் கான் ப்ரோவும் அப்புறம் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒரு கால் பேசிட்டு இருந்தோம். அவர் வந்துட்டு ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு இங்கிலீஷ் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு, இல்லை காமெடி பண்றாருன்னு நினைப்பீங்க. ஆனா பயங்கரமா வந்துட்டு பேசுவார் இங்கிலீஷ். அண்ட் அந்த மீட்டிங்ல வந்துட்டு நானே மிரண்டேன். ஸோ இட் வாஸ் ஃபன். ஸோ அவங்களும் வந்துட்டு பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்க சேனல். அண்ட் மிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 5 பேர் லிஸ்ட்டு வந்துட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரம் த Q&A. ஸோ அந்த Q&Aல வந்துட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இல்லை இனிமேல் வர வீடியோவில் வந்துட்டு இது பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, IG_VLR. உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறத தாண்டி இப்போ இருக்க காலத்தில் நீ என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறேன்னு சொல்லு, நீ என்ன விஷயத்த பார்க்குறேன்னு சொல்லு, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் மாறிடுச்சு. இப்போ எல்லாருமே வந்துட்டு ஸ்டார்டட் கன்சியூமிங் கண்டென்ட்ஸ். ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கண்டபடி யூடியூப், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் அப்படி இப்படின்னு தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஜெனரேஷனே வந்துட்டு மாறிடுச்சுன்னு தான் நான் சொல்லணும். அதனால் வந்துட்டு கன்சியூம் ரைட். ஸோ கரெக்டான விஷயத்தை கன்சியூம் பண்ணுங்கள், ப்ரொடக்டிவான விஷயத்தை கன்சியூம் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ப்ரொடக்டிவாக ஆவீங்க. ஸோ இந்த அண்டர் ரேட்டட் யூடியூபர்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்தில் வந்துட்டு நான் ஒன்று நோட் பண்ணி நான் வந்துட்டு ஓகே இவர் வந்துட்டு ஸ்டில் அண்டர் ரேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தயா விலாக்ஸ்ன்னு ஒருத்தர் தான் வந்து சொல்லுவேன். ஒரு விஷயத்தை வந்துட்டு எவ்வளோ குவாலிட்டியாக வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்றது ஹி ஸ்டில் டூயிங். அண்ட் அவர்கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட 1,85,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் ஐ திங்க் லைக் அவருக்கு வந்துட்டு இஸ் அண்டர் ரேட்டட் யூடியூபர். ஏன்னா வந்துட்டு அவரோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர லைக் எப்படி எவ்வளோ அழகாக ஒரு ஸ்டோரி டெல்லிங்கன்றதை வந்து சொல்லலாம், எவ்வளோ அழகான ஒரு குவாலிட்டி ஒன்று கொடுக்கலாம் கண்டென்ட்டு. யூடியூப்பை வந்துட்டு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு இஸ் டூயிங். பட் வந்துட்டு திங் இஸ் நம்ம எவ்வளோ பண்ணாலும் வி டோன்ட் கெட் த கிரெடிட்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தயா ப்ரோ வந்துட்டு இஸ் ஸ்டில் அண்டர் ரேட்டட். ஏன்னா வந்துட்டு அவர் யூடியூப் வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு பயங்கர லைக் சட்டிலாக இருக்கும். லைக் எப்படி வந்துட்டு ஒரு அழகாக ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொல்லலான்ற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அண்டர் ரேட்டட் யூடியூபர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் கேமிங் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ உண்மையாகவே சொல்லணும்னா இந்த சேனல் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், 13 வருஷமாக கேமிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அண்ட் ஸ்டில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 4,91,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. விச் மீன்ஸ் ரொம்பவே கம்மி ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஏன்னா இப்போ வர டெவலப்பிங் யூடியூப் இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும் போது ஒரு 3 மாதம் முன்னாடி ஆரம்பிச்சோம், இப்போ வந்து 7 லட்சம் சப்ஸ்கிரைபர், 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ன்றான். ஸோ அப்படின்ற ஒரு ரீதியில் வந்துட்டு 13 வருஷமாக ஒருத்தவங்க கன்சிஸ்டன்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பிரேக் விடாமல், அதாவது 13 வருஷமாக பண்ணுறதுன்றது இட்ஸ் பிக் திங். அண்ட் வந்துட்டு ஏகப்பட்ட கேமர்ஸ்க்கு வந்துட்டு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்ன கேட்டால் இப்போ வரைக்குமே அவங்க வந்து ஒரு அண்டர் ரேட்டட் யூடியூபர் தான். மேபி லைக் எனக்கு அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணாங்களான்னு தெரில. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் கேமிங் இண்டஸ்ட்ரின்றது லைக் அந்த ஓவரால் கேமிங் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப ஒரு சின்ன சைஸாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இதே வந்துட்டு இவங்க ஹிந்திலேயோ இல்லை இதுலேயோ பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு எங்கேயோ போயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் லைக் பெரிய பெரிய ஸ்ட்ரீமர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு போயிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு லைக் தே டோன்ட் டிசர்வ் த அண்டர் ரேட்டட் பிளேஸ் பிகாஸ் வந்துட்டு தே டிசர்வ் மோர். ஸோ எஸ் கைஸ்,
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என் லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்ததில் வந்துட்டு இனோவேஷன் ப்ளஸ் விஜய் ப்ரோ. ஸோ இனோவேஷன் ப்ளஸ் விஜய் ப்ரோ வந்துட்டு என்னை கேட்டால் வந்துட்டு வாட் இஸ் அண்டர் ரேட்டட்னு கேட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தும் லைக் அவங்களுக்கு வியூஸ் கம்மியாக போகிறது அப்படின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அண்டர் ரேட்டட். ஸோ விஜய் ப்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவரால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ போன கிட்டத்தட்ட ரீசெண்டாக லக்ஷ்மதீப்போ எங்கேயோ போனார்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு வந்துட்டு தளபதி விஜய் கண்டென்ட்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஹீ இஸ் டூயிங் இஸ் பெஸ்ட். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நாள் அவரும் ரெகனைஸ் ஆவார்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செரி விளாக்ஸ் ப்ரோ இருக்காரு. ஸோ அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கண்டென்ட் போட்டுட்டு இருக்காரு. அண்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸு ஸோ எவ்வளோ வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு லைக் இந்த உலகத்தை காமிக்க முடியுமோ இஸ் டூயிங். நிறைய வேர்ல்டு ரைட்லாம் போயிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் போன ரைடு எல்லாமே வந்துட்டு ஒரு குவாலிட்டியான ரைடு. அவர் போடுற கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட். பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு அவரும் வந்துட்டு ஒரு அண்டர் ரேட்டட் லிஸ்ட்டில் வந்துட்டார். லைக் பிகாஸ் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு அவர் சேனல் நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு வியூஸ் எதுவுமே பெருசாக வரதில்லை. என்ன கேட்டால் ஒரு குவாலிட்டி கண்டென்ட் போடுற ஒரு யூடியூபருக்கு லைக் அவங்களுக்கு வர வேண்டிய சப்போர்ட் ரொம்பவே அதிகம். வியூஸாக இருக்கட்டும், இல்லை மானிட்ரி பேஸ்டாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாக வரணும். அப்போனா தான் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு யூடியூபருக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், குவாலிட்டி கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் கண்டபடிக்கு போடுங்க, என்னத்தை வேணால் எடுத்து போடுங்க, 1 மில்லியன் அடிச்சிடலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஈஸி. பட் ஆனால் யூடியூப் அப்படி கிடையாது. நீங்கள் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்டே பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அதுதான் வந்துட்டு யூடியூபோட அல்காரிதம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சேனலில் நம்ம லிஸ்ட்டில் வச்சுருக்க பேர் வந்துட்டு இவர் வந்துட்டு யூடியூபர்லாம் தாண்டி இவர் வந்து லெஜண்ட் விஜயவர்தன் ப்ரோ. என் ஸ்கூலில் தான் படித்தார். பயங்கரமான வந்துட்டு கண்டென்ட் போடுற ஆள். ஸோ ரொம்ப வருஷமாக இருக்கார். அவர்லாம் வந்துட்டு இந்த அட்டு பீஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவர் ஒரு தாடி வச்சுட்டு இருந்திருப்பார். நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்க தெரியும். ஒரு கண்ணாடி போட்டு ஒரு தாடி வச்சுட்டு ஹீ டூ கண்டென்ட் மெட்டா மங்கீஸ் அண்ட் இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சேனல் இருக்கு அவருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு பாட்காஸ்ட் அந்த மாதிரிலாம் பேசுவார். அந்த மனுஷனுக்கு வந்துட்டு அவ்வளோ நாலேஜ், எல்லாத்த பற்றியும் பயங்கரமான நாலேஜ். பட் என்னன்னா அவர் அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவருக்கு ஷோகேஸ் பண்ண ஒரு சூட்டபிளான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. என்ன கேட்டால் அவருக்கும் ஒரு ரெகனைசேஷன் ட்ரின்ஸா பண்ணி கேட்டிங்கன்னா கிடையாது. யூடியூப் வந்துட்டு அவருக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்ததில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரும் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் யூடியூபர். வேறஸ் அவருக்கும் வந்துட்டு ஏகப்பட்ட சப்போர்ட் வந்துட்டு கொடுத்துருந்தா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்திருப்பார். லைக் நல்ல கண்டென்ட் கிரியேட்டர் தாண்டி ஒரு ஃபேமஸ் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்திருப்பார். இன்ஃபேக்ட் இன்னுமே அதிகமாக. அண்ட் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக் ஒரு திங்ஸ் வந்துட்டு இது மேபி வந்துட்டு ஒரு யூடியூபர் சைடான ஒரு விஷயமா இருக்கலாம். அவங்க பண்ணால் தப்பாக இருக்கலாம். ஒரு கண்டென்ட் தப்பாக பண்ணதால் அது எல்லாமே வந்துட்டு அந்த யூடியூபோட சேனலையும் வந்து ஸ்பாயில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த யூடியூப் நம்ம மக்கள் கொடுக்காத சப்போர்ட் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்குமே இட்ஸ் லைக் புரோக்கன். ஏன்னா வந்துட்டு பீப்புள் வந்துட்டு ரொம்ப ஸ்கேட்டராக இருக்காங்க. பட் ஆனால் ஃபாரினில் வந்துட்டு அப்படி கிடையாது. ஃபாரின்லலாம் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் அப்படியே தூக்கி வைப்பாங்க, அப்படியே அழகாக அப்படியே செல்லக்குட்டி அங்கே உட்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் அப்போல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு கிடையாது நம்ம யூடியூப் கம்யூனிட்டி. வேறாஸ் இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக பில்ட் ஆகும், ஒரு 2 to 3 இயர்ஸில். பிகாஸ் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு பில்ட் ஆகிட்டுருக்கு. வேறாஸ் கார்ப்பரேட் உள்ளே வராத வரைக்கும் சரி. ஏன்னா வந்துட்டு ஃபாரினில் வந்துட்டு இந்த கார்ப்பரேட் யூடியூப் சேனல்ஸ்லாம் பெருசாக கிடையாது. அண்ட் நம்ம ஊரில் அப்படி எல்லாமே கார்ப்பரேட் தான். வேறாஸ் யூடியூப் ஆரம்பிக்கணுனாலே நேராக வந்துட்டு சில செலிப்ரிட்டிஸ்லாம் வந்துட்டு கார்ப்பரேட் மூலியமாக தான் வந்துட்டு யூடியூப் ஆரம்பிச்சு தே ஆர் கெட்டிங் த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம். பட் அது அவங்களோட எஃபர்ட், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அதை நம்ம வந்துட்டு எதுவும் குறை சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அவுட் ஆஃப் இது வந்துட்டு சொல்லணுன்னா வந்துட்டு ஜம்போ வைட்டின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அவர் கை பேரலைஸ்டுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அவர் வந்துட்டு லைக் எதுவும் டிப்ரெஸ் ஆகாமல் இஸ் டூயிங் கண்டென்ட். எனக்கு வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் வந்துட்டு போனஸாக வந்துட்டு இந்த ஒரு கேமிங் சேனல் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஜம்சோ ஒய்டின்னு சொல்லிட்டு அந்த சேனல் போடுறேன். இன்ஃபேக்ட் அவர் வந்துட்டு பேரலைஸ்டாக இருந்துட்டும் காலில் வந்துட்டு கீபோர்டு வச்சு கேம் விளையாண்டு அண்ட் வேலரண்ட்னு ஒரு கேமில் ஒரு நல்ல ரேங்க்கில் இருக்கார். ஸோ இன்ஃபேக்ட் அது இட்ஸ் நாட் ஈஸி. டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் தாண்டி இஸ் ட்ரைங் டு ஷைன். கண்டிப்பாக வந்துட்டு ஹி வில் ஷைன். கண்டிப்பாக நிறையா பண்ணிகிட்டே இருங்க ப்ரோ இஃப் யூ சி திஸ் வீடியோ. எஸ், ஸோ அதுதான் கைஸ் இன்னைய வீடியோட இது.
அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் அண்டர் ரேட்டடாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃபீல்டில் என்னென்ன வருதோ அப்படியே ஆப்போசிட் இன்னொருத்தன் ஃபீல்டில் வரும். ஸோ அப்போ என் கண்ணில் தெரிஞ்ச வரைக்கும் இவங்களாம் அண்டர் ரேட்டட். ஸோ பட் இதில் என்ன மிஸ்டேக், அண்டர் ரேட்டட்னா என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அண்டர் ரேட்டட் யூடியூபர் எப்போ வந்துட்டு உருவாகிறான்னா அதாவது வந்து நம்ம கன்சிஸ்டன்ஸாக கண்டென்ட் போடல, இல்லை வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரேக் எடுக்கிறோம், இல்லைனா வந்துட்டு நம்ம கண்டென்ட்டை தாண்டி வெளில போகிறோம், நம்ம மெயின் கண்டென்ட்டை தாண்டி வெளில போகணுன்ற ரீதியில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நம்ம யூடியூப் இம்ப்ரெஷன்ஸ்லாம் குறைச்சி விடும். ஸோ குறைச்சி விடும் போது அப்படி இப்படின்னு ஆகி நம்மளே அண்டர் ரேட்டட் ஆகிக்குவோம். ஸோ மிஸ்டேக் வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆர் செல்ஃப். ஸோ வந்துட்டு இவங்க அண்டர் ரேட்டட் ஆனதுக்கு ரீசன் வந்துட்டு ஏதோ ஒரு ரீசன் வந்துட்டு இவங்களே யோசித்து பார்த்தா இவங்களே தான் இருப்பாங்க. அண்டு சம்டைம்ஸ் வந்துட்டு மக்களும் வந்துட்டு தே கேன் சியர் அப். எஸ். அண்ட் அண்டர் ரேட்டட் யூடியூபர்ஸ் பார்ட் 2ல் வந்துட்டு யாரை வந்துட்டு போடலாம். லைக் இவங்களாம் அண்டர் ரேட்டடாக இருக்காங்க ப்ரோ, இவங்களுக்கான ரெகக்னேஷன்லாம் எதுவுமே கிடைக்கிறது இல்லை, யூடியூப்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரில அப்படின்றன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கான Q&A வந்துட்டு அதில் தான் நான் வந்துட்டு போடுவேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறத தாண்டி நீ கன்சியூம் பண்ணுற கண்டென்ட் என்னன்னு சொல்லு, நீ யாருன்றதை சொல்கிறன்ற மாதிரி தான் மாறிடுச்சு. ஸோ கன்சியூம் ரைட், கன்சியூம் ப்ரொடக்டிவ். பை கைஸ், பை ஃப்ரம் எல்லார், பை. Subscribe for more content.